அமைதியாரு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கீப் குவைட்னு சொல்லலாமா? பி காம்னு சொல்லலாம். ஓகே, அமைதியாரு, கீப் குவைட், இந்த 2 ஆன்சர்ஸுமே கரெக்டு தான். சைலன்ஸ் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். டூ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும் செய்யின்னு அர்த்தம். ஆல் டூ இது ஒரு வாக்கியமே இல்லை. டன் எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இந்த டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டூ. ஓகே, அடுத்து வேறு வழியே இல்லை. நோ அதர் வே, தெர் இஸ் நோ அதர் வே, நோ வே. எது கரெக்ட்? எல்லாமே கரெக்டு தான். வேறு வழியே இல்லை, நோ அதர் வே, தெர் இஸ் நோ அதர் வே, நோ வே. நல்லா இருக்கா? லுக்கிங் நைஸ் அப்படின்னா நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். குட் லுக்கிங் அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான், நன்றாக இருக்கிறது. இஸ் திஸ் நைஸ்? இதுதான் கேள்வி. நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இஸ் திஸ் நைஸ்? இஸ் திஸ் குட்? கொண்டு வந்தியா? ப்ராட்னா பிரிங்கோட பாசன்ஸ் ப்ராட். ஹாவ் யூ ப்ராட்? அதுதான் கேள்வி. ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹாவ் யூ ப்ராட்? யூ பிரிங் அப்படின்னா நீங்கள் கொண்டு வாங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின். அவருடைய கடின உழைப்பு வீணாகவில்லை. ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்டட். ஹிஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இன் வெயின். ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்ட். ஹிஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இன் வெயின். அதான் கரெக்ட். ஓகே, இந்த வெயின் அப்படின்னா வேஸ்ட். இஸ் நாட் இன் வெயின். தலையில் இடிச்சுக்கிறாம பார்த்து வா அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னா தலையில் கவனம் இருக்கவும். ஓகே, தலை இடிக்க போகுது, மைண்ட் யுவர் ஹெட். மைண்ட் யுவர் டங்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அவர் எப்போவுமே சிடு சிடுன்னு தான் இருப்பார். இது எப்படி சொல்கிறது? ஹீ ஹேஸ் ஆங்கர் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு எப்படி சொல்லலாம்? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் வீடியோ லிங்காக இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.